அனைத்து நண்பர்களும் வணக்கம். இப்போ தாவேக்கா பொறுப்பேற்று பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் இவனுங்க மிகப்பெரிய சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா அந்த பாலியல் கேஸ். தாவேக்கா நிர்வாகி இதை பண்ணார், தாவேக்கா நிர்வாகி இங்கே மாட்டிக்கிட்டாரு, தாவேக்கா நிர்வாகி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பாலியல் சீண்டல், இந்த போக்சோ சட்டத்தில் கைதாகிறது, இது போல் பார்த்தீங்கன்னா இல்லை அடுத்தவங்க வீட்டில் உள்ள பூந்து பார்த்தீங்கன்னா பாலியல் சீண்டலில் ஈடுபட்டார். இப்படி பார்த்தீங்கன்னா நியூஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருக்குது. ஏகப்பட்ட நியூஸ், ஒரு நியூஸ் ரெண்டு நியூஸ்லாம் கிடையாது, ஏகப்பட்ட நியூஸ் பார்த்தீங்கன்னா தாவேக்கா நிர்வாகி மேலே வந்துட்டே இருக்கு. மொத்த அக்யூஸ்டும் பார்த்தீங்கன்னா இந்த தாவேக்கால தான் இருக்கிறாங்கன்ற மாதிரி என் மனசில் தோணுது. இவ்வளோவா? ஏகப்பட்ட கேஸுங்க, சரியான கேஸு. தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க, ஒரு பொண்ணுக்கு பார்த்தா வேலை வாங்கி தரதா சொல்லிட்டு ஒரு கேஸு. இது மாதிரி சொல்கிறதுக்கு அசிங்கமாக இருக்குது, அவ்வளோ கேஸு. இப்போ நான் உங்களுக்கு இதை பாருங்க, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எவ்வளோ பாலியல் சீண்டல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓடிட்டுருக்கு பாருங்கள். ரொம்ப கேவலமாக இருக்குது. இவங்க போகிற போக பார்த்தா பார்த்தீங்கன்னா குறைஞ்ச டைம் காலத்தில் அதிகமான பாலியல் வழக்குகளை சந்தித்த ஒரு கட்சியாக போனால் டிவிக்கே மாறுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அவ்வளோ மோசமாக இருக்குது. இதை கண்டிப்பாக தலைமை, அவங்களோட தலைமை போனால் கண்டிக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொண்ணுங்கள்லாம் போனால் பாதுகாப்பாக இருக்கணும். இது எங்கேயோ போய் முடியும் பொழுது ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு நிலைமை. இது ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுட்டே இருக்குது. இது பார்த்தா ஏதோ காழ்ப்புணர்ச்சியில் சொல்கிறலாம் கிடையாது. இது பார்த்தா பேப்பரில் வரக்கூடிய செய்தி, பத்திரிகையில் வரக்கூடிய செய்தி, தொலைக்காட்சியில் வரக்கூடிய செய்தி தான் நாங்கள் சொல்கிறோம். தயவு செய்து தடுத்து நிறுத்துங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பை கொடுங்க. ரொம்ப கேவலமாக இருக்குது.